நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 24வது வசனம். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் என்பதற்கு அர்த்தம், நாம் அவரை வாரினால் அடித்தது ஒரு பாவம், அவர் மூஞ்சிலே காரி துப்பியது ஒரு பாவம், கன்னத்திலே அறைந்தது ஒரு பாவம், அவர் தேவதூஷணம் சொல்கிறார் என்று சொன்னது ஒரு பாவம், அவர் மனுஷன் என்று நாம் கருதி அவருக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்தது ஒரு பாவம். இப்படிப்பட்ட பாவங்களை தினந்தோறும் செய்து கொண்டு வருகிற மனிதர்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கும்படியாக சிலுவையிலே தன்னுடைய சரீரத்தை பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அருளினார். எனவே நாம் செய்த பாவம், செய்கிற பாவம், செய்யப்போகிற பாவம், இவை அனைத்துக்கும் அவர் நமக்கு சிலுவையிலே விடுதலையை கொடுத்து விட்டார் பலியாகி அவருடைய இரத்தத்தினாலே. இனிமேல் நாம் பாவம் செய்தாலும் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறானோ அவனுக்கே ரட்சிப்பு கிடைக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே திருவுளம் பற்றுகிறார். ஆமேன்.